ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து வாழைப்பூ எக் பொடி மாஸ் ரைஸ் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்றதை ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்திங்கன்னா நல்ல கலர் எடுத்துடலாம். இதுதான் வந்து வாழைப்பூ எக் ரைஸ் பொடி மாஸ் செஞ்சுருக்கிறேன். இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிறிய கிச்சனில் பார்த்திங்கன்னா வாழைப்பூ எக் பொடி மாஸ் செய்ய போகிறோம். அந்த வாழைப்பூ எக் பொடி மாஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாழைப்பூ பார்த்திங்கன்னா நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது வந்து கட் பண்ணி நான் வந்து தண்ணியில் போட்டு நல்லா வேச்சிக்க போகிறேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ எக் பொடி மாஸ் செய்யறதுக்கு நம்ம கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வணங்கட்டும் எண்ணெயிலே. அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். பார்த்திங்கன்னா முட்டை மட்டும் நல்ல பொடி மாஸ் மாதிரி செய்கிற மாதிரி நம்ம முட்டை மட்டும் தனியாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா முட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுவோம், முட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ நம்ம வந்து வேச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை வந்து இதில் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம வந்து வாழைப்பூவிலே மஞ்சத்தூள் போட்டு தான் அவிச்சிருக்கிறோம். இதில் கொஞ்சம் ரைஸ்க்காக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தனியா பொடி 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு சின்ன கொஞ்சம், பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப ரைஸுக்கும் நம்ம இந்த வாழைப்பூ எக் பொடி மாசுக்கும் தேவைங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து துருவன தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். உப்பு, காரம், அந்த வாழைப்பூ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். பார்த்திங்கன்னா வாழைப்பூ வந்து எக் பொடி மாஸ் செய்ய போகிறோம். இது யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நிறைய வியூஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தேவைங்கிற அளவுக்கு சாதம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம 3 பேருக்கு லஞ்ச் பாக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கான சாதத்தை நம்ம போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா எக்கு, வாழைப்பூ எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ எக் பொடி மாஸ் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.